டயல் சங்கரா நிகழ்ச்சி வழியாக உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்ரி மண்டே உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஆலயம் ஜி சுவாமிநாதன் அவர்கள் நம்ம கெஸ்டா வராரு. இவர் BA in அஸ்ட்ராலஜி, MSc அப்ளைட் அஸ்ட்ராலஜி பண்ணியிருக்காரு. அண்ட் அதனால தான் இவர் அஸ்ட்ராலஜியை வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்றாரு. இவர் ரொம்ப உறுதியா சொல்றாருங்க, கிரகங்களை மாற்றி அமைக்க முடியாது, ஆனால் கிரகஸ்தரை கண்டிப்பாக மாற்றி அமைக்க முடியும். அதே மாதிரி லக்னங்களை மாற்றி அமைக்க முடியாது, ஆனால் லக்னக்காரரை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. அண்ட் இதன் மூலமா லக்னக்காரருக்கோ கிரகஸ்தருக்கோ கண்டிப்பா லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம், எந்த பேட் அவங்களுக்கு தப்பான திசையா இருந்தாலும் அப்படின்னு சொல்றாரு. வணக்கம் சார். வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர் உங்கள் அனைவருக்கும் தசரா பண்டிகை நல்வாழ்த்துக்கள், சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமியினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வார நிகழ்ச்சியில் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு வார நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள்லாம் நிறைய உங்களால் நேரில் வந்து ஜாதகம் பார்க்க முடியாதவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்குரிய ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அறிவுபூர்வமான இந்த ஆய்வு உங்களுக்கு நலம் சேர்ப்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. கண்டிப்பா சார். நீங்க வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு கருத்து சிந்தனையை வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்றீங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் உங்களோட கருத்து சிந்தனை என்ன சார்? இந்த வார கருத்து சிந்தனை, அதாவது தெரிஞ்சு செஞ்சா தப்பு, தெரியாமல் செய்தால் தவறு. எந்த ஒரு மனிதனும் தெரிந்து செய்யக்கூடிய தப்புக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டவன் நமக்கு தண்டனையை தருவான் என்பது உறுதி. அதே மாதிரி தெரியாத செய்யக்கூடிய தவறுகளுக்கு எதே கடவுள் நம்மை மன்னிப்பார் என்பதும் உறுதி. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களினுடைய விளைவுகள் தான் கர்ம வினைகளாக நமது கரு மையத்தில் பதியப்பட்டு ஒவ்வொரு பிறவியிலும் தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டு இருக்கும். அதனால் நாம் இந்த சஞ்சித கர்மாவில் என்ன பாவங்கள்லாம் செஞ்சோமோ அதனுடைய பலன்கள் தான் இந்த பிரார்த்த கர்மத்திலே நாம் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவீங்க, நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம், எல்லாருக்கும் தர்மங்கள் செய்கிறோம், எல்லாருக்கும் நாங்கள் நன்மை செஞ்சுருக்கோம், ஏன் எங்கள் குடும்பத்தில் வந்து இன்னும் துன்பங்கள் தீரல, கஷ்டங்கள் தீரல? அப்போது அதுக்குண்டான விளக்கங்கள் இன்னும் சரியானபடி நீங்கள் அதை இன்னும் புரிஞ்சிக்கல. நம்மளுடைய கர்ம வினைகளை அழிக்க முடியும். அது நிறைய உங்களுக்கு அந்த பரிகார முறைகள் எல்லாமே நாங்கள் அனுபவ ரீதியாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி அந்த தெரிஞ்சு செஞ்ச தப்புக்கு உண்டான பிராயச்சித்தம் என்ன, அந்த தப்புக்கு பிராயச்சித்தம் செய்வோமேயானால் நாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம் நினைச்ச லட்சியங்களையும் குறிக்கோள்களையும் வெற்றியையும் அடைய முடியும். அந்த மாதிரி பரிகாரம் தான் நாம் இன்னும் ஒவ்வொரு எபிசோடுகள்லையும் பார்ப்போம். இப்போ தான் நாம் வந்து பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே வாங்க. நாளைக்கே உடனே வந்து என்னை பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணுங்கிறதெல்லாம் இல்லை. என்ன காரணம்னா, முதல்ல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், என்னுடைய பட்டறிவில் என்ன விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், நான் கடந்த 13 ஆண்டுகளாக எவ்வாறெல்லாம் மனிதர்களுக்கு நல்வழி காட்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் ஒன்று சொல்ல புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் சார். லைனில் ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம் டயல் சங்கரா. எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? ஓகே, உங்கள் பேர்? யாரு கேட்கணும்? ஓகே, காந்திமதி உங்கள் மகளா? ஓகே, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னம்மா? 27/7/1988. அவங்க பிறந்த நேரம் தெரியுமா? ராத்திரி 10 மணி. அவங்க பிறந்த இடம்? எந்த இடத்துலமா? பிளேஸ் ஆஃப் பர்த் திருநெல்வேலியிலே பிறந்தாங்க. ஓகே மேடம், நீங்க சார் கிட்ட பேசுங்க. வணக்கங்கம்மா. திருநெல்வேலியில காந்திமதி கோவில் மிக சிறப்பானது, காந்திமதி அம்மன் இல்லையா? அதனால் அந்த ஊர் சார்ந்த காந்திமதி அம்மானுடைய பெயர் வச்சிருக்கிறீங்க. வெரி குட். மீன லக்னம், தனுசு ராசி, சரியா? பூராட நட்சத்திரம். ஓகே, அதாவது இந்த ஜாதக அடிப்படையில் உங்களுடைய கேள்வி அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா? மீன லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். உங்களுடைய கேள்வி என்ன? இந்த ஜாதகத்திற்கு நல்ல வரன் அமையும், அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னும் ஒரு 7 மாதங்கள் கழித்து நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்களும் இல்லை.
மிக அற்புதமான ஒரு அமைப்பான ஜாதகம். வரக்கூடிய கணவன் படித்தவராகவும் நேர்மையானவராகவும் நல்ல வங்கியில் அல்லது ஆடிட்டராக பணிபுரியக்கூடியவர்கள், அப்படி இல்லை என்றால் அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவராக அமைவார். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மேம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஜோசியம் எல்லாருமே வந்து ஜோதிடம் பார்க்குறாங்க. ஸோ இது ஜோசியம் வந்து எந்த மாதிரியான மனிதர்கள், அதாவது சொசைட்டியில் எந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அவங்களுக்கு ரொம்ப தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இந்த மனிதர்களை என்னை பொறுத்தவரை 3 வகையாக நாங்கள் பிரிக்கிறோம். எப்படின்னா, ஒரு தன்னம்பிக்கையாளர், தன்னம்பிக்கை மூலம் அதீதமான தன்னம்பிக்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ஜோதிடத்தினுடைய அவசியம் வந்து தேவையில்லை. அவங்களும் ஜோதிடர்கள்ட்ட அதிகம் போக மாட்டாங்க. இப்போ 12 ராசிகளிலும் நிறைஞ்சு இருக்கிறாங்க. ஜாதகத்தை நம்பாதவர்களும் இருக்காங்க, ஜாதகங்கள் வந்துட்டு பார்க்காதவங்களும் இருக்காங்க. இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தன்னம்பிக்கையினுடைய துணை கொண்டு அவங்க வாழ்க்கையில் நினைத்த காரியங்களெல்லாம் அவங்க அடைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஜோதிடம் தேவையில்லை. அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை உடையவர்கள், இந்த தெய்வ நம்பிக்கை உடையவர்கள்னு வரும்பொழுது எந்த ஒரு செயல்களுக்கும் அதுக்கு காரணகர்த்தா நம்மை படைத்த இறைவன் அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் மீது இறைவன் மேலேயே அவங்க வந்து நம்பிக்கையோடு செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ இஸ்லாம் மதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் நமக்கு பின்னாடி இறைவன் இருக்கிறார், இறைவன் நம்மளை வழிநடத்துகிறார் என்ற கொள்கையில் இருப்பாங்க. அப்போது யாருக்கு ஜோதிடம் அவசியம்? எந்த நம்பிக்கையும் மற்றவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களைத்தான் நாங்கள் தத்தெடுத்து கொண்டிருக்கிறோம். எந்த நம்பிக்கையும் அற்றவர்கள் ஜோசியத்தையும் நம்ப மாட்டாங்க, கடவுளையும் நம்ப மாட்டாங்க, தண்ணியும் நம்ப மாட்டாங்க, தாயாரையும் நம்ப மாட்டாங்க, நண்பரையும் நம்ப மாட்டாங்க, மனைவியும் நம்ப மாட்டாங்க, தகப்பனாரையும் நம்ப மாட்டாங்க. எந்த நம்பிக்கையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் விதண்டாவாதம் பேசிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் அவங்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கிறது, அவருக்கு மிகச்சிறந்த நல்வழி காட்டும். அந்த மாதிரி உள்ள நேயர்கள் யாராக இருந்தாலும் தயவுசெய்து அவங்க நேரில் வந்து பாருங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஜோதிடம் வந்து வாழ்றதுக்கு வந்து நல்ல வாழ்க்கைக்கு உறுதுணையாக அமையும் என்பது உறுதி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, அந்த ஜாதகத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்போதே அவங்களுக்கு கரெக்டாக எந்த வயசில் வந்து கல்யாணம் நடக்கும், அவங்க எந்த மாதிரியான படிப்பு படிப்பாங்க, அண்ட் அவங்களுக்கு ஏதாவது பின்னாடி வந்து ஏதாவது ஒரு சிக்னஸ் எயில்மெண்ட் வருமா, இல்லை அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்பேன், அதாவது அவங்க ஒரு 60 வயசு வரை இருப்பாங்களா, 70 வயசு வரை இருப்பாங்களா, இல்லை ஆக்சிடென்ட்ஸ் வருமா. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களால் சொல்ல முடியுமா கரெக்டாக? நல்ல கேள்விமா. அதாவது ஒரு ஜாதகத்தை சுருக்கமாக நாங்கள் சொல்கிறேன், ஏன்னா அந்த அரை மணி நேரத்துக்குள்ளார பேசணும் இல்லையா. அதாவது ஒரு மனிதனுடைய லக்னத்தை வைத்து மனம், சிந்தனை, அறிவு, செயல்பாடுகள், திட்டம், மதிநுட்பம், 2ஆம் பாவகத்தை வைத்து தனம், குடும்பம், வாக்கு, சேமிப்பு, ஆரம்ப கல்வி, கொடுக்கல் வாங்கல், வாக்குறுதி, சொத்து பத்திரம், ஆபரண சேர்க்கைகள், ஆபரணங்கள், 3ஆம் பாவகத்தை வைத்து தைரியம், மனோதிடம், வீரம், தீரம், பராக்கிரமம், இளைய சகோதரன், ஆட்களை வைத்து வேலை வாங்குதல், தம்பியினுடைய சப்போர்ட், 4ஆம் பாவகத்தை வைத்து இடம், வீடு, வாகனம், அதே மாதிரி தோட்டம், துறவுகள், தாயாருடைய உடல்நிலை, இவைகள் அனைத்தும் நம்ம பார்க்கலாம். 5ஆம் பாவகத்தை வைத்து பூர்வ புண்ணியம், புத்திரம், மந்திர உபதேசம், குழந்தைகளினுடைய நலன், குழந்தைகளினால் மேன்மை, இதை நம்ம அறியலாம். 6ஆம் பாவகத்தை வைத்து ருணரோக சத்ரு, கடன், நோய், எதிரிகளுடைய துன்பங்கள், இவை அனைத்தையும் பார்க்கலாம். 7ஆம் பாவகத்தை வைத்து உறவினர்கள், கூட்டாளிகள், நண்பர்கள், மனைவி வழி உறவு, மனைவினால் ஏற்படக்கூடிய ஆதாயம், நஷ்டம், சேதாரம், இவைகளை அறியலாம். 8ஆம் பாவகத்தை வைத்து ஆயுள், கண்டம், வம்பு, வழக்கு, விபத்து, துர்மரணம், இவைகளை அறியலாம். 9ஆம் பாவகத்தை வைத்து தகப்பனார், பொன்பொருள், ஆடை, ஆபரணம், அனைத்து வகையான பாக்கியங்கள், இறைவனுடைய அனுகிரகம், இறையாற்றல், தகப்பன் வழி சொத்துக்கள், இவை அறியலாம். 10ஆம் பாவகத்தை வைத்து என்ன தொழில் செய்யலாம், எந்த மாதிரி தொழில் செய்தால் மேன்மை கிடைக்கும் என்பதை அறியலாம். 11ஆம் பாவகத்தை வைத்து இளைய தாரம், மூத்த சகோதரன், அனைத்து வகையான லாப மேன்மைகள், இவைகளை அறியலாம். 12ஆம் பாவகத்தை வைத்து அயன சயன போக அந்திம கால வீண் விரைய பலாபலன்கள், இவை அனைத்தையும் அறியலாம். தொடர்ந்து பேசலாம் சார். லைன்ல ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம் டயல் சங்கரா. ஹலோ வணக்கம் டயல் சங்கரா. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு என்ன சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்க பேருக்கு சொல்லுங்க சார். என் பேர் ஸ்ரீதர் மேடம். எங்க அக்கா பையனுக்காக கேக்குறேன். உங்க அக்கா பையனோட பேரு ஸ்ரீராமன். அவரோட டேட் ஆஃப் பர்த் 3/6/1984. 3/6/1984. 10/29 கும்பகோணம். 10/21 வந்து ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம் அண்ட் வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் கும்பகோணம். நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க கும்பகோணத்துல இருந்து பேசுறோம். ஓகே, இப்போ நீங்க சார் கிட்ட பேசுங்க. நமஸ்காரம்ங்க. நமஸ்காரம் சார். உங்க அக்கா பையனுடைய ஜாதகம் கடக லக்னம், கடக ராசி, புனர்பூச நட்சத்திரம்.
கரெக்டா? இந்த புனர்பூசமா பூசமா சார்? புனர்பூச நட்சத்திரம் இது வந்து கஸ்ப், அதாவது நட்சத்திர சந்திப்பு காலத்துல இவர் பிறந்திருக்கிறாரு. அந்த புனர்பூசம் வாக்கியம் திருக்கணிதம்னு 2 வகையான பஞ்சாங்கங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. சரி. அதுல உங்க ஊர்ல கும்பகோணத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த பாம்பு பஞ்சாங்கம் 28ஆம் நம்பர் பஞ்சாங்கம் பாப்பீங்க. இது திருக்கணிதத்தினுடைய அடிப்படையில தான் நாங்க இதை சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. அது நம்ம இன்னொரு காலத்துல நம்ம நேரில் பேசும்போது உங்களுக்கு அதுக்கு விளக்கங்கள்லாம் சொல்றேன். இந்த ஜாதக அடிப்படையில உங்களுடைய கேள்விகள் என்ன? எப்பொழுது திருமணம் நடக்கும் இல்லையா? எப்போது திருமணம் நடக்கும் தான் கேட்கணும் சார். ரொம்ப பார்த்துட்டே இருக்கோம், வர ஜாதகம் எல்லாம் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடுறேன். நான் இந்த நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் திருமணம் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக அமையாது, அதே போன்று தாமத திருமணம் தான் சிறப்பு என்று. எதுவுமே இறைவன் வந்து நமக்காக வந்து சில விஷயங்களை தள்ளி போடுவார். அதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அந்த தள்ளி போடக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம கடக லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி சனியாக வர்றதுனால எப்படியும் லேட் மேரேஜ் பண்றது தான் நல்லது. உங்க ஊருக்கு உங்க ஊர் அருகாமையிலேயே மிக அற்புதமான இறைத்தலங்கள்லாம் இருக்கு, சிறப்பான ஸ்தலங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நாங்க ஒவ்வொரு எபிசோடுலையும் நாங்க அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வருவோம். அந்த ஸ்தலங்கள்லாம் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமா வந்து இந்த பையனுக்கு திருமணம் நடக்கும். சரி. பையன் வந்து இப்போ ஆஃபீஸில் அமெரிக்கா அனுப்பிட்டாங்க சார். அங்கே போயிருக்கிறான் ஒரு 4 மாசமா. ஓகே. அதனால தான் அவங்க பார்த்துட்டு இருக்கோம், லீவ் இருந்தால் வந்துடுறாங்க பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு அமையும். அதே மாதிரி அந்த பெண்ணுமே தூர தேசத்துல வந்து பணிபுரியக்கூடிய அல்லது வெளிநாடுகள் சென்று வரக்கூடிய பெண்ணு தான் அந்த பையனுக்கு அமையும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். சார், இப்போ வந்து நம்ம கடந்த வாரங்களில் வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த ராசிகளுக்கான பலன் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த வாரம் கடகத்துக்கான பலன் என்ன சார்? நண்டுக்கு இடம் குடையல், இது ஒரு பழமொழி. கடக ராசிக்காரர்கள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியவர்கள். அப்படின்னா என்ன? அவங்க எங்க வேண்டுமானாலும் உலகத்துல நிறைஞ்சு இருப்பாங்க. இப்பதான் ஒரு பையனுடைய கடக லக்கணம் கடகராசிக்கார பையனை தான் நம்ம பார்த்துருக்கோம். நீங்க கடகராசிக்கு உண்டான கேள்விகளை கேட்குறீங்க. கடல் கடந்து பிரயாணம் செல்லக்கூடியவர்களும், அதே மாதிரி இந்த உலகத்தில் எல்லா பகுதியிலும் நிறைந்து இருக்கக்கூடியவர்களும், அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களும், தாயன்பு நிறைந்தவர்களும், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு எண்ணமும், அதே போன்று உணர்ச்சிமயமான செயல்பாடுகள் உடையவர்களாகவும், அதே மாதிரி முன்கோபம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். இவங்க எப்போதுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. கடகராசிக்காரர்களை சூழ்ந்து எப்பொழுதுமே ஒரு நட்பு வட்டாரங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் நேரில் வரும்பொழுது உங்கள் ராசிக்கு உண்டான பலன்கள்லாம் நிறைய சொல்கிறேன். இல்லை என்னுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன் இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து ஜோசியத்தையே வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறீங்க. நீங்கள் நிறைய ஜாதகம் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்த உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ வந்து ஒருத்தர் தோஷ ஜாதகமோ இல்லை இப்போ டைம் வந்து உங்களுக்கு பேட் டைம் இருந்தால் 100% எந்த டைப் ஆஃப் பரிகாரம் சார் கொடுத்துருக்கு? பரிகாரம் பரி என்றால் வட்டம், ஹாரம் என்றால் அதற்குள் இருக்கக்கூடிய தீங்குகளை அகற்றுவது. இந்த பரிகாரம் என்பது அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையிலேயே கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இந்த 3 வகையான யோகங்கள் என்றால் நம்ம இணைத்துக் கொள்வது, அந்த மாதிரியான யோகங்களை சொல்லியிருக்கிறேங்க. நாங்கள் ஜாதகத்தை பார்த்து அவருக்கு எந்த மாதிரி யோகத்தில் இணைத்தால் அவர் நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறலாம், அதே மாதிரி அவங்க எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள்லாம் அவங்களால பெற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஜாதக ரீதியாக பார்க்காம நம்ம பரிகாரங்களை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஆத்திகராக இருப்பார், அவருக்கும் துன்பங்கள் தீராது. ஒரு நாத்திகராக இருப்பார், அவருக்கும் துன்பங்கள் தீராது. ஒரு பரோபகாரியாக இருப்பார், அவருக்கும் துன்பங்கள் தீராது. இந்த பரோபகாரிங்கிறது கர்மயோகி. அதே மாதிரி வந்துட்டு ஆத்திகர் அப்படிங்கிறது பக்தி யோகி. இன்னொன்று இதுக்கு மேலே ஞான யோகம்னு ஒன்று இருக்குது. அது நாம் இருந்த இடத்திலிருந்து உள்ளம் பெருங்கோவில், ஊனடம்பு ஆலயம், வள்ளல் பிறனாருக்கு வாயே கோபுரவாசல், தெல்ல தெளிந்தானுக்கு சீவனே சிவலிங்கம், கள்ள புலனனைத்தும் காளாமணி விளக்கேன்னு திருமந்திரத்தில் திருமூலர் ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டார். ஆக நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களை பார்க்க வரக்கூடிய ஜாதகர்களுக்கு எந்த மாதிரியான யோகத்தில் அவர்களை இணைத்து அவங்க படக்கூடிய துன்பங்களிலிருந்து அவர்களை விடுபட செய்ய முடியும் அப்படின்னு ஆய்வு செஞ்சு சொல்கிறோம். அப்போ அதில் 100% 100% வெற்றி உறுதி. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். லைனில் ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம், டயல் சங்கரா. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர்? My name is Pramod. I'm calling from Bangalore. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு கேட்க போகிறீங்களா, யாருக்கு கேட்க போகிறீங்க? என் பத்தியே கேட்கணும் மேடம். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன சார்? Pramod, 8/1983. 8/9/1953. 83. 1980 madam. Okay, 8/9/1983. Yeah. Your place of August 1983. Okay. Timings is 3:17 p.m.
Okay, PM and your place of birth? Bangalore, madam. Bangalore. Okay, you can speak to this, sir. நமஸ்காரங்க மிஸ்டர் பிரமோத், உங்களுடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம், கன்னிராசி, மகர லக்னம், கரெக்டா? Hasta Nakshatra. ஹஸ்த நட்சத்திரம். Hasta Nakshatra. Rashi. Dhanur Lagnam. ஓகே, அதாவது நீங்க வந்து அந்த டைமிங் வந்து உங்களுக்கு அந்த கஸ்ப்ல பிறந்திருக்கிறீங்க, நட்சத்திர சந்திப்பு அந்த டயத்தில் பிறந்ததுனால அந்த மாதிரி இருக்கு. நோ ப்ராப்ளம், அதனால ஒன்றும் தப்பில்லை. நாங்கள் அந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நீங்கள் எது அப்படிங்கிறது உங்கள் பெங்களூரில் லஹரி பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் தான் அதை உருவாக்கியிருப்பாங்க. அந்த நட்சத்திரங்கள் வந்து மாறுபடுது, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து உங்களுடைய கேள்வி என்ன? கல்யாணம் ஆகல, கல்யாணம் எப்போ ஆகும்? லைஃப் இருக்கு, அது உங்களுடைய லைஃப் மிக அற்புதமாக இருக்கு, ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, சரிங்களா? உங்களுக்கு வரக்கூடிய மனைவி நல்ல படித்த பெண்ணாக இருப்பார், நல்ல அறிவாளி, உங்களை விட இன்னும் அறிவும் புத்திசாலித்தனமும் அதிகமுடைய பெண்ணு தான் அமையும். அதே மாதிரி தனுசு லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி புதன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஆஃப்டர் மேரேஜ் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறும், நல்ல விதமான முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல குழந்தை பாக்கியங்கள் உங்களுக்கு உண்டு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நாளை மறுநாள் நான் 2 நாள் பெங்களூர்ல இருப்பேன், நீங்க வந்து அவசியம் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வாங்க, நிறைய விஷயங்கள் நாளைக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து நீங்க ஃபோன் பண்ணுங்க, அந்த அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த நம்பர்ல வாங்க. பெங்களூர்ல நான் 4 நாள் 4 டேஸ் அங்கே தான் இருப்பேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இப்போ வந்து நம்ம கடந்த வாரங்களில் வந்து மேஷ லக்னக்காரர் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், ரிஷப லக்னக்காரர் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், மிதுன லக்னக்காரர் பேசியிருந்தோம். ஸோ இந்த வாரம் வந்து மிதுன லக்னக்காரர் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும்? ஒவ்வொரு லக்னத்திற்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு தொழில் ஆத்ம திருப்தியை தரக்கூடியதாக அமையும். அப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு லக்னக்காரர்களுக்கு 25 விதமான தொழில்களுக்கு மேலே இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த மிதுன லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே உடல் உழைப்பு இல்லாத வேலை, எப்படின்னா ஏசி ரூமில் உட்காந்துக்கிறது, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிறது, பேங்க்கில் வேலை பார்க்குறது, ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய அந்த பையிங் ஆஃபீஸ், ஏஜென்சி, கமிஷன், கான்ட்ராக்ட், இது மாதிரியான ஃபீல்டுலலாம் அவங்க நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 10ஆம் பாவாதிபதி குருவாக இருக்கிறதுனால டாக்டர், நல்ல ஒரு வாத்தியார், அதே மாதிரி நீதித்துறை, நீதிபதியாக இருக்கிறது, அதே சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஜாப், இது எல்லாமே அவங்க போவாங்க. நிறைய MBA பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவங்க, இதெல்லாம் அந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு தொழிலாக அமையும். இதை விட இன்னும் நிறைய தொழில்கள் இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த நிகழ்ச்சியில் சொல்ல முடியுது. நேரில் வரக்கூடிய நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதே மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா +2 படிக்கும்போதே இவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் கொண்டு வந்து தயவுசெய்து காட்டணும். அப்போ தான் அவங்க என்ன மாதிரி படிக்க வச்சு என்ன மாதிரி தொழிலுக்கு பிள்ளார போகலாம், சொந்த தொழிலா, அடிமை தொழிலா, அதே மாதிரி வெளிநாடு போகிறதா, அல்லது இங்கே இருப்பாரா, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து ஒரு தப்பான ஒரு நேரம் இருக்குது, அதால் அவங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ உங்களுக்கு வாஸ்து மூலமாக அவங்க வந்து இப்போ ஒரு கதவை உடச்சி மாற்றி வைக்கிறாங்க, ஜன்னலை உடச்சி மாற்றி வைக்கிறாங்க, வாசல் மாறுறாங்க. ஸோ வாஸ்துவை மாற்றுறது மூலம் அவங்களோட தப்பான திசை வந்து அதோட பேட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அவங்க நல்லபடி இருக்க முடியுமா சார்? அதாவது வாஸ்து சாஸ்திரத்திலும் ஒரு விதமான அந்த அணுகுமுறையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஒரு மன நிறைவையும் அதே மாதிரி ஒரு மாற்றங்களையும் ஏற்படுத்தும் என்பது உறுதி. அது இல்லை என்று எந்த ஜோதிட சாஸ்திரம் மறுக்கவில்லை. அப்பொழுது ஜோதிடம் என்பதும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தீய திசைகள் என்பதும் என்னவென்றால் வானத்திலிருந்து விடாமல் பொய்து கொண்டிருக்கக்கூடிய மழையோ அல்லது வெயிலை போன்றது. இந்த வாஸ்து என்பது அந்த மழை, வெயில், இடி, மின்னல் தாக்குதலில் இருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு முறையாக சயின்டிஃபிக்காக விஞ்ஞான ரீதியாக தன்னுடைய வீட்டை மாற்றி அமைத்து அதற்குள் அவன் பதுங்கி இருந்து அந்த வெளிவட்டத்திலிருந்து வரக்கூடிய கோள்களினுடைய தீய தாக்கங்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பது உறுதி. அதனால் என்னிடம் ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர்கள் எப்பொழுதுமே அவங்க எந்த வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அது தொழிற்சாலையில் தங்கியிருந்தாலும் சரி, தயவுசெய்து அந்த வீட்டினுடைய மேப்பை கையில் வரைந்து எடுத்துக்கொண்டு வருவது மிகச்சிறந்தது. தொடர்ந்து பேசலாம் சார். லைன்ல ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம் டயல் சங்கரா. வணக்கம் மேடம், நான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். ஓகே சார், நீங்க உங்களுக்கு கேட்க போறீங்களா? யாரு கேட்க போறீங்க? உங்க பேரு? ராஜ். ராஜ், உங்களோட டேட் ஆஃப் பர்த்? 13/4/1968. 13/4/1968. மிட்நைட், அதாவது மார்னிங் 12:30க்கு போறேன். ஓகே, 12:30 AM. ஆமா. உங்க பிளேஸ் ஆஃப் பர்த்? சிதம்பரம். சிதம்பரத்துல பிறந்தீங்க.
ஓகே, நீங்க சார் கிட்ட இப்போ பேசுங்க. வணக்கங்க. வணக்கம் சார். நீங்க விடிந்தால் சனிக்கிழமையா? ஆமா சார், வெள்ளிக்கிழமை நைட்டு 13ஆம் தேதி மார்னிங், அதாவது 12ஆம் தேதி நைட்டு 13ஆம் தேதி மார்னிங். நீங்க தனுசு லக்னம், ஆமா. கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம், கரெக்டா? ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஓகே, தங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு வேலையில கொஞ்சம் சிவியரா ப்ராப்ளமா இருக்கு சார். உங்களுக்கு 10ஆம் பாவகத்தில் சந்திரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கும் பொழுது, அது சனியினுடைய பார்வை இருக்கும் பொழுது, நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் அதிகமாக இருக்கும். நீங்க நேர்மையினுடைய மொத்த உருவமான மனிதராக இருப்பீங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்படணுமே நினைப்பீங்க. அது உங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கோ மேலதிகாரிகளுக்கோ அது எரிச்சலை ஊட்டக்கூடியதாக இருக்கும். அதன் காரணமாக பணியிடை நீக்கம் அல்லது பணியிட மாற்றம் அல்லது நிரந்தரமற்ற ஒரு தன்மை, நிரந்தரம் இல்லாமல் ஒரு பக்கம் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உண்மையா? ஆமா. இல்லை, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மை தானே? ஏன்னா ஆய்வு நோக்கத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்ட் தானே? இல்லை நீங்கள் எப்படி நேர்மைக்கு புறம்பா செயல்படுவீங்களா? இல்ல இல்ல, கரெக்டா இருக்கேன். ஆனா பிரச்சனையில இருக்கு, வேலையில ப்ராப்ளமா இருக்கு. அதே தான் சார். எப்போ வேலையில ப்ராப்ளம், எப்போ 10ல் கேது இருக்கோ உங்களுடைய பணியை முழுமைப்படுத்தாது, மன நிறைவை ஏற்படுத்தாது. 10ஆம் பாவகத்தில் கேது இருக்கவே கூடாது. அதுக்கெல்லாம் என்னென்ன முறையான பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். வேற என்ன உங்களுடைய கேள்வி? டைமிங் என்ன செய்யலாம் இது பரிகாரம்? அவங்களுக்கு நான் பரிகாரங்கள் எல்லாமே இந்த ஜாதகங்களை முறையாக பார்த்தறிந்து விட்டு சொல்லலாம். அந்த டிவி நிகழ்ச்சியிலே ஒரு ஜாதகத்துக்கு முழுமையான பலன்களை சொல்ல முடியாது இல்லையா? என்னுடைய வாக்கு பலிதமாகும் ஐயா. நீங்க கண்டிப்பாக இன்னும் 7 மாதத்திற்குள் ஒரு நிரந்தரமான ஒரு வேலைக்கு சேருவீங்க. அந்த வேலையில் இருந்து கொண்டு நான் சொன்னது மாதிரி நடக்கும்போது அப்போ என்னை வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இப்போ வந்து கல்யாணத்துக்கு வந்து குருபலன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குருபலன் வர வரைக்கும் வந்து அவங்க திருமணத்தை தள்ளி போட்டு வெயிட் பண்ணணுமா, இல்லை குருபலன் இல்லாத போது கல்யாணம் பண்ணால் அதில் ஏதாவது பிரச்சனை வருமா? நல்ல கேள்வி. அதாவது குருபலன் வந்து ஒரு திருமணத்திற்கு அவசியம் என்று ஒரு காலத்தில் நம்பப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுவே வந்து முழுமையாக நம்பிக்கொண்டு இருப்பதில் அர்த்தமில்லை. குருபலன் என்றால் என்ன? எந்த ஒரு செயலுக்கும் குரு என்ற ஒரு நல்ல வியாழன் வந்து நல்ல கிரகமாக இருக்கிறதுனால அந்த கிரகத்தினுடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது. அதை தான் வியாழன் நோக்கம், குருபலம், கங்கண யோகம், திருமண யோகம், திருமண காலம் வந்து விட்டதா என்று பார்ப்பது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒரு ஜோதிடரிடம் ஜாதகர் வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமாங்கக்கூடிய ஸ்டெப் எடுக்கிறதுக்காக போய் அந்த குருபலன் வந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக இது சொல்லப்பட்டது. அப்படியே காலகாலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா குருபலன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ திருமணம் என்பது 2 பேருக்கு சேர்ந்து நடக்கிறது. அது ரெட்டை மாட்டு வண்டி. ஒரு மாட்டிற்கு வந்து நல்ல நேரம் இருந்தாலும் ஒரு மாட்டிற்கு நல்ல நேரம் இல்லைனாலும் அந்த மாடு இந்த வண்டியை இழுத்து செல்கிறது அல்லவா? அது மாதிரி 2 பேரில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு குருபலன் இருந்தாலே போதுமானது. 2 பேருக்குமே குருபலன் இல்லை என்றாலும் திருமணம் என்பது செய்யலாம். ஏன்னா மற்ற பிற மதத்தவர்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா? அப்போது திருமணங்கிறது நின்று போகாது. திருமணத்திற்கு உரிய காலங்கள் வந்து விட்டால் ஜாதகத்திலே தெரியும். நல்ல திசையோ நல்ல புத்தியோ நல்ல அந்தரமோ நடக்கும் பொழுது நீங்கள் குருபலனை பார்க்க தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்யலாம். தொடர்ந்து பேசுறாங்க. லைன்ல ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம் டயல் சங்கரா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், உங்க பேரு? ராஜலட்சுமி. லட்சுமி, நீங்க உங்களுக்கு கேட்க போறீங்களா யாரு கேட்க போறீங்க? எனக்கு தான் கேக்குறேன். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னம்மா? எனக்கு 1/10/1960. என்னன்னா 1/10/1960. 9/10/1960. உங்க பிளேஸ் ஆஃப் பர்த் எந்த ஊர்லமா பிறந்தீங்க? பெங்களூர். டைம் ஆஃப் பர்த்? டைம் ஆஃப் பர்த் வந்து ஆஃப்டர்நூன் 2:45 PM. ஓகேவா, நீங்க சார் கிட்ட பேசுங்க. நமஸ்காரங்கம்மா. வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு வரீங்களா? இப்பதான் இன்னைக்கு தான் பார்த்தேன் சார். நான் வந்து டீச்சர். இன்னைக்கு தான் பார்க்குறீங்க. இன்னைக்கு லீவுங்கிறதுனால, தசரா லீவுனால வீட்டில் இருக்கிறீங்க, அதனால பார்க்க முடியும். மழையினாலயா? ஓகே. நான் இந்த வாரம் ஃபுல்லாக பெங்களூர் தான் இருப்பேன். இன்னைக்கு நாளைக்கு சென்னையில் இருப்பேன். இன்னைக்கு இருப்பேன் சென்னையில். ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய 1/10/1990 2:45 PM. சாரி, 1960 2:40 PM இல்லையா? அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, மகர லக்னம், கரெக்டா? மகர லக்னம், மகர ராசி. எப்பொழுதுமே நீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்திட்டு இருக்காதீங்க. உங்க மனசுக்குள்ளார உங்களுக்கு வியாதி உடம்புல கிடையாது, மனமே வியாதி. என்ன ஒரு சின்ன விஷயங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி மகர லக்னம் என்பது அது ஒரு மாய லக்னம். அந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருப்பீங்க, நிறைய திறமைகள் இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கு. ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி பிரசன்ட் நீங்க சொன்ன மாதிரி
கொஞ்சம் உடல்நல குறைவு அதிகமா இருக்கு. அதான் சின்ன நோயை பெருசாக்கக்கூடியது தான் மகரம். நீங்க நிறைய உங்களுக்கு ஞான யோகத்தின் மூலமாக நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்றேன், சரிங்களா? பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், 3 உங்களுக்கு கண்டிப்பாக ஞான யோகத்தின் மூலமாக உங்களுக்கு மகர ராசி, கும்ப ராசி எல்லாம் தத்துவார்த்தமான முறையில நீங்க சிந்திச்சு உங்களுக்கு பரிகாரங்களை தேடிக்கலாம். நீங்க நல்லா இருப்பீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த நிகழ்ச்சியில வந்துட்டீங்க, என்னுடைய வாக்கு பலிதமாகும். கண்டிப்பாக நீங்க நல்ல முன்னேற்றங்கள் பெறுவீங்க. Thank you so much for calling. For appointment டைம் போட்டு அதுல நம்பர் போட்டிருக்காங்க. ஸ்கிரீன்ல வந்து அப்பாயின்மெண்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட் நம்பர் வரும் மேடம். நீங்க அந்த நம்பர் பார்த்துட்டு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க வரணும், என்ன டைமிங், எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. Thank you so much for calling. சார், இப்போ வந்து கல்யாண பொருத்தம் வந்து ஒரு ஊர்ல ஒருத்தர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ நீங்க வந்து சயின்டிஃபிக்கா அப்ரோச் பண்றதுனால நீங்க வந்து கல்யாண பொருத்தம் வந்து எப்படி பாக்குறீங்க அண்ட் எப்படி பார்த்தா கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க? அதாவது திருமண பொருத்தம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப அவசியம். திருமண பொருத்தம் பார்க்காமல் ஆன திருமணங்கள் நிறைய டைவர்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு சர்வே பண்ணாங்க. அதில் பண்ணும்பொழுது லவ் மேரேஜும் 50% மேலே லவ் மேரேஜும் டைவர்ஸ் ஆகுது. அதே மாதிரி அரேஞ்சு மேரேஜும் 50% மேலே வந்து அது டைவர்ஸ் ஆகுது. அப்போது நாங்கள் யூனிவர்சிட்டியில் என்ன செஞ்சோம்னா, இந்த ஜாதக ரீதியாக பொருத்தங்கள் எவ்வாறு பார்க்கணுன்னு சொல்லி ஒரு நியதியை வந்து கொண்டு வந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியான பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது, எல்லாரும் பெயர் பொருத்தத்துக்கும் முக்கியத்துவம் கிடையாது, சகுனம் பார்த்து செய்கிறதுக்கும் முக்கியத்துவம் கிடையாது, சாமி கேட்டு செய்கிறதுக்கும் முக்கியத்துவம் கிடையாது. 2 பேருடைய கிரக கட்டங்களையும் 2 பேருக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகளையும் 2 பேருடைய லக்ன ரீதியாகவும் குடும்பஸ்தானம் ரீதியாகவும் சுகஸ்தானம் ரீதியாகவும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து 7ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவாதிபதி எல்லாமே அனலைஸ் பண்ணி அதுவும் கடக லக்கணம் சிம்ம லக்கணங்களுக்கு மிக கவனமாக நாம் பொருத்தங்களை ஜாதக கட்டம் ரீதியாக தேர்ந்தெடுத்தோம்னா தான் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிறைய விஷயம் சொன்னீங்க சார், பட் டைம் பத்தல. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு இன்னும் வர வாரங்களில் தொடர்ந்து நிறையா நீங்கள் வந்து தொடர்ந்து சயின்டிஃபிக் மூலமாக நீங்கள் வந்து பண்ணதை வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம நேயர்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ உங்கள் ரொம்ப பிஸி ஹார்ஸில் வந்து எங்களுக்காக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி இந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும், உங்கள் வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக நாம் வாழ பிறந்தோம். நமக்கு வாழ்வதற்கு இந்த பையகத்திலே ஏதாவது ஒரு மூலையில் நமக்கு இடங்கள் உண்டு. கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பையில் உள்ள சிசுவுக்கும் கடவுள் உணவு படைத்திருக்கிறான். அதே மாதிரி நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நல்ல உணவையும் கெட்ட உணவையும் படைத்ததும் இறைவன் தான். அவரவர் கர்ம வினையினுடைய பயனாக கர்ம விதிப்படி அவரவருடைய வாழ்க்கை முறைகள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதியில் பிச்சைக்காரர் பிச்சை எடுப்பதற்கும் பழனியில் பிச்சை எடுக்கக்கூடியவர்களுக்கும் மருதமலையில் பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கும் 3 பேருக்கும் வித்தியாசம் வருது. ஒரு நாய் வளர்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் வளர்கிற நாயும், நாய்ங்கிறது ஒரே ஒரு பிறவி தானே, கோடீஸ்வரன் வீட்லேயும் வளருது இந்த நாய், தெருவோரத்துலேயும் வளருது ஒரு நாய், சாதாரண வீடுகள்லையும் வளருது, கேட்பாரற்று அனாதையாக வாழக்கூடிய நாய்களும் இருக்கிறது. அப்போது நான் இதை தான் மனித பிரிவில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவரவருடைய கர்ம வினைப்படி தான் அவருடைய வாழ்க்கை நிலை அமையும். இந்த வாழ்க்கை நிலையில் நாம் படக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வுகள் உண்டு என்பதையும் கூறி நம்மளுடைய வாழ்க்கையில நேர்மறை சக்தியை எவ்வாறு பெறுவது. இப்போ மகர ராசி மகர லக்கணம்லாம் கேட்டாங்க இல்லையா, அவங்களாம் எதிர்மறையான எண்ணங்கள்லேயே உழண்டுகிட்டு இருக்கிறாங்க. நேர்மறையை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு மேன்மை பெறலாம் என்பதை என்னுடைய அனுபவபூர்வமான ஆய்வில் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அதை நாம் நேரில் சந்திக்கும் பொழுது பார்ப்போம். அடுத்த வாரம் ஃபுல்லாக பெங்களூரில் இருப்போம். பெங்களூர் நேயர்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டு டைம் வாங்கிட்டு வந்து பாருங்கள். இன்னைக்கு நாளைக்கு இங்கே சென்னையில் பீட்டர்ஸ் ரோட்டில் இருப்போம். நீங்கள் எல்லாரும் ஃபார் அப்பாயின்மெண்ட் அந்த நம்பரில் ஃபோன் பண்ணிட்டு வாங்க, சந்திப்போம். இனி ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.